இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க ஏற்பாடு, பணிகளை முடுக்கிவிட்ட மாவட்ட நிர்வாகம். 378 நாட்களுக்கு ஒருமுறை நிகழும் நிகழ்வு. தொலைநோக்கி மூலம் சனி கிரகத்தை பார்த்து ரசித்த பொதுமக்கள். மணக்குள விநாயகர் கோவிலுக்கு யானை வாங்கப்படுமா? மிகுந்த எதிர்பார்ப்பில் பக்தர்கள். இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 1500 காலியிடங்கள். சென்டெக் நிர்வாகம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கோவில்களில் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். மேலும் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து 5 முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை வழிபாடு செய்தனர். இந்நிலையில் இந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர். மேலும் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரம் மூலமாக சமன்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் கோளரங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தொலைநோக்கி மூலம் சனி கிரகத்தை பொதுமக்களும் மாணவர்களும் பார்த்து ரசித்தனர். சனி கிரகம் பூமியை விட 9 மடங்கு பெரியது. சனி கிரகத்தை சுற்றியுள்ள வாயுக்கள் ஒரு வளையம் போல காட்சியளிக்கின்றன. பொதுவாக சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையங்களை தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் சூரியன், பூமி, சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனின் கதிர்கள் சனி கிரகத்தின் மீது பட்டு பிரகாசமாக பிரதிபலிப்பதால் சனி கிரகம் மற்ற நாட்களை விட பெரியதாக தெரியும். மேலும் அதனை சுற்றியுள்ள வளையத்தையும் நாம் பூமியில் இருந்து தொலைநோக்கிகள் மூலம் காண முடியும். இந்த அரிய நிகழ்வு 365 நாட்கள் முதல் 378 நாட்களுக்கு ஒருமுறை நிகழும். அத்தகைய நிகழ்வு செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள பொதுமக்கள் இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க வசதியாக லாஸ்பேட்டை அறிவியல் மையம் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் கோளரங்கம் சார்பில் லாஸ்பேட்டை மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 6:30 மணியளவில் தொலைநோக்கி பொருத்தப்பட்டிருந்தது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் சனி கிரகத்தையும் அதனை சுற்றி பிரதிபலித்த வளையத்தையும் பார்த்து ரசித்தனர். மேலும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் மதிவாணன் கலந்து கொண்டு வானில் நிகழும் நிகழ்வுகளை குறித்து விளக்கி கூறினார். இத்தகைய அரிய நிகழ்வு இனி 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மணக்குள விநாயகர் கோவிலுக்கு யானை வாங்கித்தர வேண்டும் என்று அரசிடம் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவிலில் யானை லக்ஷ்மி வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த யானை கடந்த 1996ஆம் ஆண்டு புதுச்சேரி கோவிலுக்கு 5 வயதில் வந்தது. கோவிலில் நாள்தோறும் காலை மாலைகளில் விநாயகரை வலம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது. ஆண்டுதோறும் தேக்கம்பட்டி புத்துணர்வு முகாமிலும் கலந்து கொண்டது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபயிற்சி சென்றபொழுது மயங்கி விழுந்து இறந்தது. பரிசோதனையில் யானை மாரடைப்பால் உயிரிழந்தது தெரியவந்தது. பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்த அந்த யானையின் இறப்பை ஒட்டி மக்கள் பெரும் கூட்டமாக கூடி அஞ்சலி செலுத்தினார்கள். அன்று முதல் கடந்த 2 ஆண்டுகளாக மணக்குள விநாயகர் கோவிலில் யானை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவின் பொழுது கூட பக்தர்கள் யானை இல்லாததால் வேதனை அடைந்த வண்ணம் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றனர். மேலும் பக்தர்கள் தரப்பில் பலமுறை கோவிலுக்கு யானை வாங்க வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அரசு தரப்பில் இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் மணக்குள விநாயகர் கோவிலை பொறுத்தவரை நல்ல வருமானம் வரக்கூடிய கோவிலாகவே உள்ளது என்றும் யானையின் பராமரிப்பு செலவிற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும், எனவே அரசு பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று யானை வாங்கித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 1500க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உள்ளதாக சென்டெக் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான 2 கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்து மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். தற்போது 3ஆம் கட்ட கலந்தாய்விற்கான ஏற்பாடுகளை சென்டெக் நிர்வாகம் செய்து வருகின்றது. இதனிடையே நீட் அல்லாத படிப்புகளில் காலியாக உள்ள இட விவரங்களை
கல்லூரி இடஒதுக்கீடு மற்றும் பாடவாரியாக சென்டாக் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதில் அரசு மற்றும் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 1573 இடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு கல்லூரிகளான புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 95, மகளிர் இன்ஜினியரிங் கல்லூரி 165, காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் இன்ஜினியரிங் கல்லூரியில் 72 இடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 14 இடங்களும், காரைக்கால் பஜன்கோவில் 77 இடங்களும் காலியாக இருக்கின்றது. இது தவிர தனியார் இன்ஜினியரிங், சட்டக் கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள், பிஎஸ்சி நர்சிங், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள காலியிட விவரங்கள் www.centacpuducherry.in என்ற சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை 3வது நாளை ஒட்டி கடலில் கரைத்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் 7ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது. இதேபோல் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். வழிபாடு முடிந்த நிலையில் சிலர் தங்கள் வீடுகளில் வைத்திருந்த விநாயகர் சிலைகளை செப்டம்பர் 7ஆம் தேதி அன்றே அருகில் உள்ள கோவில்களுக்கு கொண்டு வந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாளான செப்டம்பர் 9ஆம் தேதி பலரும் குடும்பத்தோடு விநாயகர் சிலைகளை புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து சூடம் ஏற்றி வழிபட்ட பின்னர் அதனை கடல் நீரில் கரைத்தனர். பின்பு சிலைகளை கரைத்துவிட்டு சிறுவர்கள் கடலில் குளித்து மகிழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை ஒட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா செப்டம்பர் 8ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உழவர்கரை தொகுதி மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் நுழைவுவாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு தலைமை தாங்கினார். ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து ஐஜி வீரராகு, பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஐஜி வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000 பேருக்கு வாட்ச் வழங்கினர். மேலும் 1000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.